நான் இப்போ உங்களுக்கு கிரேசியான ஒரு விஷயம் சொல்ல போகிறேன். இங்கே வந்து போட்டிங்கும் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. அதாவது 2 காலில் நின்னான்னு வைங்க, நம்மளோட பயங்கர ஹைட்டில் இருப்பான். சுப்பிரமணி நான் போக போக என் கூட வந்துட்டே இருக்கு புலி. ஜூக்குள்ளே வந்து பேட் எடுத்துகிட்டு வந்திருக்கான் விளையாடுறதுக்காக. ஆனால் என்ன ஒரே ஒரு பிரச்சனை அப்படின்னா இங்கே இருக்கிற கப்புள்ஸ் தொலைங்க தான் வேஸ்ட். நான் இப்போ உங்களுக்கு கிரேசியான ஒரு விஷயம் சொல்ல போகிறேன் ஜிராஃப் பற்றி. ஜிராஃப் வந்து ஒரு நாளைக்கு எவ்வளோ நேரம் தூங்கும்னு நினைக்கிறீங்க? ஒரு நாளைக்கு ஜிராஃப் வந்து 5 நிமிஷத்துலேருந்து அரை மணி நேரம் வரைக்கும் தான் தூங்குமா, அதுக்கு மேலே தூங்காதான். அதே மாதிரி வந்துட்டு அது தூங்கும் போது சரி, ரெஸ்ட் எடுக்கும் போது சரி, நின்றுட்டே தான் ரெஸ்ட் எடுக்குமா. அவன் வந்து உட்காடுறதோ இல்லை படுக்கிறதோ அந்த மாதிரிலாம் கிடையாது. குதிரையும் நான் இதே மாதிரி தான் கேள்விப்பட்டிருக்கேன். அவங்க வந்து நின்றுட்டே தான் தூங்குவாங்க, குதிரையும் நின்றுட்டே தான் தூங்குன்ற மாதிரி நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் அது எனக்கு எவ்வளோ உண்மைன்னு தெரியாது. ஆனால் ஜிராஃப் வந்து நின்றுட்டே தான் தூங்கும், அது எனக்கு கன்ஃபார்மாக தெரியும். நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தெரியலை அப்படின்னு சொன்னால் லைக் போட்டு விடுங்க. ஸோ எனக்கு முன்னாடி தெரியுது பார்த்தீங்களா, அது வந்து போட்டிங் ஏரியா. அங்கே வந்து போட்டிங்கும் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. நீங்கள் போட்டிங் சூஸ் பண்ணுறதுனால சூஸ் பண்ணிக்கலாம் உள்ளே வந்து. ஸோ போட்டிங் சூஸ் பண்ணோம் அப்படின்னா என்ன பண்ணோம் அப்படின்னா, நான் கீழே போய் செக் பண்ணிட்டு உங்களுக்கு என்ன பண்ணணுன்றது சொல்கிறேன். போட்டிங் வந்து ஒன்றும் பெருசாக அவ்வளோ சிறப்பானலாம் இல்லை. நம்ம கொடைக்கானல் மற்ற இடத்துலேயே எனக்கு தெரிஞ்சு நல்லாயிருக்கும். இங்கே வந்து நீங்கள் போட்டிங் வந்தீங்க அப்படின்னா இதுக்கு வந்து தனியாக பேப்பர்ன்ற மாதிரி இருக்கும். எவ்வளோ டீட்டெயில்ஸ் per person அப்படின்றத நான் உங்களுக்கு கீழே வீடியோவில் டேக் பண்ணி விட்றேன். பாருங்கள் எவ்வளோ பே பண்ணணும் அப்படின்னு சொல்லி. போட்டிங்க்கு க்ரௌடே இல்லை, இங்கே வேஸ்ட். பாருங்களேன், ஜூக்குள்ளே வந்து பேட் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க விளையாடுறதுக்காக. இவங்க வந்து கிட்ஸ் ஒரு 4-5 பேர் சேர்ந்து வந்திருக்காங்க. அவங்களோட விளையாடுறதுக்காக பேட் பால் வந்திருக்கான். இங்கே பாருங்கள், என் கூட புலி நடந்து வந்துகிட்டே இருக்கு. நான் போக போக என் கூட வந்துகிட்டே இருக்கு புலி. நானும் அது கூட தான் போயிட்டு இருக்கேன். இப்போ திரும்பி பார்ப்பான் பாருங்கள். இவ்வளோ நேரம் திரும்பி பார்க்குறானா, திரும்பி பார்ப்பான், டக்குன்னு திருப்பி நடக்க ஆரம்பிச்சிடுவான். ஆக்சுவலாக இவன் வந்து எவ்வளோ பெருசாக இருக்கான் அப்படின்னா செம பெருசாக இருக்கான். அதாவது 2 காலில் நின்னான்னு வைங்க, நம்மளோட பயங்கர ஹைட்டில் இருப்பான். ஸோ எனக்கு வேறு லெவல் எக்ஸ்பீரியன்ஸ். இவ்வளோ பக்கத்தில் பார்த்தது சரியான பெருசு மண்டை. கைஸ், திஸ் இஸ் ஹைனா. நம்ம சுப்பிரமணியை பார்த்ததில் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சுப்பிரமணி பார்க்குது. இதெல்லாம் எனக்கு எதிர்ச்சியாக நடக்குதா இல்லை வந்து சும்மா நடக்குதான்னு எனக்கே தெரியல. எப்படி இருக்கான் பாருங்க. ஆக்சுவலாக அதோட தாடி எனக்கு செம்மையாக இருக்குங்க. அழகாக ஷேப் பண்ணி விட்டுருக்காங்களே இல்லை அப்படி தான் வளர்ந்துருக்கான்னு தெரியல. தாடி பாருங்களேன் எப்படி எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு, பர்ஃபெக்டாக இருக்குது அதுக்கு. இப்போ இது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம போய் அந்த ஹெய்னாவை சுப்பிரமணியன் கூப்பிட்டோம், திரும்பி பார்த்துச்சு. புலியை வாக்கிங் கூப்பிட்டோம், கூடயே நடந்து வந்தது. பட் சிங்கம் வந்து ரெஸ்பாண்டே பண்ண மாட்டேங்குது. வேறு மாதிரி அது ரொம்ப ரெஸ்ட். நல்லா இப்போ சாப்பாடு போட்டிருப்பாங்க நினைக்கிறேன். சாப்பிட்டு பயங்கரமாக ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்கு. நம்ம இப்போ அதை டிஸ்டர்ப் பண்ண வேணாம், வேறு ஏதாவது அனிமலை போய் பார்க்கலாம். திருப்பி பார்த்துட்டு இந்த சைடு வரும்போது இருந்தது அப்படின்னா அதுக்கிட்ட எதாவது ட்ரை பண்ணி பார்ப்போம். இது ஒரு பண்ணு தான், நான் சொல்கிறனால அது நடக்குது அப்படின்லாம் கிடையாது. அது ஒரு கோயின்சிடென்ஸ் தான். அது என்னடா இவன் நல்லா தினுசாக இருக்கான், இவன் இந்த தடுப்பு மட்டும் இல்லைனா இவனை அடித்து சாப்பிட்லான்னு கூட அது நினச்சி நடந்து வந்திருக்கலாம் என் கூடயே. ஸோ பட் ஐ ஹேட் வெரி குட் எக்ஸ்பீரியன்ஸ். இங்கே வந்து செம்மையாக இருந்தது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த இடம். ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்குது. ஆனால் என்ன ஒரே ஒரு பிரச்சனை அப்படின்னா இங்கே இருக்கிற கப்புள்ஸ் தொலைங்க தான். திஸ் இஸ் இண்டியன் லெப்பர்ட். சவுண்ட் எப்படி இருக்குது தெரியுதா? எனக்கு சின்னதாக ஏதோ அசைவு கேட்டாலே பயமாக இருக்குங்க இதுக்கிட்ட. சரி எப்படி வருது பார்த்தீங்களா? அதாவது எப்படி இருக்குன்னா செம்ம கம்பீரமாக இருக்குது அது வரும்போது. ஸோ எனக்கு பின்னாடி லெப்பர்ட் வந்துட்டுருக்கு தெரியுதா? இது வந்து இந்தியன் லெப்பர்ட் ப்ரீடு. ஆக்சுவலாக இங்கே வந்து செம்ம ஸ்மெல்லாக இருக்குது. அதாவது ஹெவியான ஃபஸ்ட்டு ஸ்மெல்லாக இருக்குது. பட் ஸ்டில் பக்கத்தில் ஏதோ சின்ன சத்தம் கேட்டாலே எனக்கு வந்து ரொம்ப பயமாக இருக்குது. ஏன்னா அது வந்துடுமோ, வந்து எதாவது டக்குன்னு பண்ணிடுமோன்னு பயமாக இருக்குது. இது தாங்க ஆஸ்ட்ரிச்சு. மாஸ்டர் படத்தில் விஜய் சேதுபதி சொல்லுவார்ல,
தெரியுதான்னு தெரில, பயங்கர ஷார்ப்பாக என்னை பார்த்துட்டே இருக்குது. இன்னும் கொஞ்சம் பக்கத்தில் போனோன்னு வைங்க, டப்புன்னு குத்திரும். அந்த மாதிரி தான் அது. எப்படி பார்க்குது பாருங்களேன். தெரியுதா? அது என்ன பண்ணுது அப்படின்னா, அந்த புல்லில் வந்து காஞ்சு போனதெல்லாம் வந்து தட்டி விட்டுட்டு க்ரீனாக இருக்கிறத மட்டும் எடுத்து சாப்பிடுதுங்க. எவ்வளோ ப்ரில்லியன்ஸ் பார்த்தீங்களா? ஸோ இந்த சைடு என் தலைக்கு மேலே தெரியுதுல்ல, இது வந்து பேரட்டா. ஆக்சுவலாக இது என்ன பேரட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிரே ஆஃப்ரிக்கன் கிரே பேரட். நம்ம ஊர்லலாம் கிளி வந்து பச்சை கலரில் இருக்கும், ஆனால் இங்கே வந்து கிரே கலரில் இருக்குது. ஆஃப்ரிக்கன் ப்ரீடு. இதோட இன்டெலிஜென்ட் என்ன அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, அதுக்கு என்ன சவுண்ட் நேச்சுரலாக கேட்குதோ இல்லை புதுசாக கேட்குதோ அதை அப்படியே வந்து இன்டிமேட் பண்ணி காமிக்குமா. அதுதான் இதோட ஸ்கில்லாக இருக்குது. ஸோ இந்த பறவை பார்த்தீங்களா, இந்த பறவைக்கு கண்ணு கீழே சிகப்பு கலரில் ஒரு ஐட்டம் மாதிரி தெரியுதுல்ல, அதே தான் நல்லா காமிக்குது பாருங்கள். இப்போது இந்த மிருகம் வந்து, இந்த பேர்டு வந்து பயந்துட்டாலோ இல்லை இதை பார்த்தாது எக்ஸைட் ஆகிடுச்சு, இல்லை வந்து இதோட ஃப்ரெண்டு வந்து இதுக்கு எதாவது அலாரம் கொடுக்குது நமக்கு த்ரெட் இருக்கிற மாதிரி அப்படின்னு வந்ததுன்னா அது என்ன ஆகும்னா கலர் சேஞ்ச் ஆகிடுமா. என்ன கலருன்னு தெரியாது, பட் ஆனால் கலர் சேஞ்ச் ஆகிடும்னு போட்டிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து சஃபாரியோட என்ட்ரன்ஸு. பார்த்தீங்களா, இன்றைக்கி வந்து தேர்ஸ்டே, எவ்வளோ க்ரௌட் இருக்குன்னு பாருங்கள். சுத்தமாக க்ரௌடே இல்லை. இதுதான் வெயிட்டிங் லான்ச்சு. இதுவே நீங்கள் வீக்கெண்ட் வந்தீங்க அப்படின்னா நம்ம என்ட்ரன்ஸ் வரைக்குமே செம க்ரௌடாக இருக்கும். ஸோ நீங்கள் இந்த மாதிரி சஃபாரி வந்து நல்லா என்ஜாய் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீக் டேஸில் வாங்க. இப்போ நான் இங்கே சஃபாரி டிக்கெட் எடுத்துகிட்டு வந்து ஒரு 1/2 hour ஆகுது. க்ரௌடே இல்லாதனால இன்னும் பஸ் எடுக்காமல் இருக்காங்க. ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, நீங்கள் சஃபாரி ஏறுறீங்க அப்படின்னா எப்போயுமே இந்த பன்னார்கட்டா ஃபாரஸ்ட்டில் சஃபாரி வரீங்கன்னா லெஃப்ட் சைட் சீட்லேயே மெயின்டைன் பண்ணி உட்காருங்க. ஏன்னா லெஃப்ட் சைடில் தான் உங்களால் நிறையா அனிமல்ஸை பார்க்க முடியும், பக்கத்துலேயும் பார்க்க முடியும். ரைட் சைட் போனீங்கன்னா பெருசாக அனிமல்ஸ் பார்க்க முடியாது. இது என்னோடய ஓன் எக்ஸ்பீரியன்ஸ். இன்றைக்கி வந்து கிளைமேட்டும் இங்கே செம்மையாக இருக்குது. க்ளவுடியாக அப்படியே மழை தூரிட்டே இருக்குது. எலிஃபெண்ட்டை பற்றி உங்களுக்கு இந்த விஷயம் தெரியுமான்னு தெரியல. எலிஃபெண்ட் வந்து ஒரு நாளைக்கு 12லேருந்து 15 மணி நேரம் சாப்பிட்றதுக்கு மட்டும் ஸ்பெண்ட் பண்ணுமா. அதாவது கிராஸு சாப்பிட்றது, ஃப்ரூட்ஸ் சாப்பிட்றது, பிளான்ட்ஸு, ட்ரீஸு சாப்பிட ஒரு நாளைக்கு 12லேருந்து 15 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணுமா. அது போக இதெல்லாம் விடுங்க, இதோட அதிர்ச்சியான விஷயம் என்ன அப்படின்னா, அது சாப்பிட்டதெல்லாம் வெளியேற்றணும்ல, வெளியேற்றுற வெயிட் எவ்வளோ இருக்குன்னா, ஒரு வாரத்துக்கு ஒரு யானை மட்டும் 1 டன் அளவுக்கு பாத்ரூம் போயிட்டே இருக்குமா. ஸோ அதெல்லாம் வந்து நம்ம சாயிலில் வந்து அது வந்து ஃபெர்டிலைசராக மாறிடுது. அதுக்கு பின்னாடி நிறைய சயின்ஸ்லாம் இருக்குது, அதை பற்றி எனக்கு தெரியல. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த ஃபீமேல் எலிஃபெண்ட்ஸ்லாம் இருக்குல்ல, அதோட ப்ரெக்னென்சி டைம் பார்த்திங்கன்னா 22 months தான். எந்த மேமலுக்கும் வந்து இவ்வளோ டைம் இருக்கா அப்படின்றது எனக்கு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட்டில் அதையும் சொல்லுங்கள். சிங்கத்தை பார்த்தாச்சு. எனக்கு சிங்கத்தில் வந்து நிறைய விஷயங்கள் பிடிக்கும். உங்களுக்கு சில விஷயங்கள் நான் சொல்ல நினைக்கிறேன். இப்போ சிங்கம் வந்து கர்ஜிக்கும் பார்த்தீங்களா, அந்த ரோர் பண்ணுச்சு அப்படின்னா அந்த சவுண்ட் வந்து கிட்டத்தட்ட 8 கிலோமீட்டர் வரைக்கும் கேட்குமா. இன்னும் சில கிரேசியான விஷயம் என்னென்னா, ஒரு நாளைக்கு ஒரு ஆண் சிங்கம் வந்து ஒரு நாளைக்கு 7 கிலோ மீட் சாப்பிடுமா. அதே மாதிரி பெண் சிங்கம் வந்து ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 5 கிலோ மீட் சாப்பிடுமா. அதாவது அதனால தான் அது வந்து ஓங்கி அடித்தா 1.5 டன் வெயிட் மாதிரி இருக்குது. சிங்கமும் சரி புலியும் சரி அதோட காலை வச்சு மனுஷனை வந்து ஒரு பஞ்ச் பண்ணுச்சு இல்லை அரைஞ்சிதுன்னு வைங்க, நம்ம வந்து நம்மளோட வாயெல்லாம் உடஞ்சிரும், அப்படியே கிழிஞ்சு விழுந்துடும். அந்தளவுக்கு அதுக்கு வந்து பவர் ஃபோர்ஸ் இருக்குது அதோட காலில். ஸோ இப்போ ஃபைனலாக வந்து டைகரை பார்க்க வந்தாச்சு.
டைகரை பற்றி உங்கள்கிட்ட என்ன சொல்கிறதுனா ரொம்ப முக்கியமான விஷயம். அதாவது டைகரோட யூரின் வந்து எப்படி ஸ்மெல் அடிக்கும் தெரியுமா? இதை நான் சொன்னேன்னு வச்சுக்கோங்க. சரி நான் சொல்கிறேன். டைகரோட யூரின் ஸ்மெல் வந்து எப்படி அடிக்கும்னா பட்டர் பாப்கார்ன் மாதிரி ஸ்மெல் அடிக்குமா. இனிமேல் சாப்பிடும்போதில் எனக்கு இதுதான் தோணும். சாரி ஃபார் சேயிங் திஸ். ஸோ இந்த மாதிரி ஏதாவது க்ரேஸியான அனிமல் ஃபேக்ட்ஸ் இருந்தால் அதை தயவு செஞ்சு கமெண்ட் பண்ணுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன்.